ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பேஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா வகையான டிஃபனுக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போது இதே அளவுள்ள 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திக்கோங்க கட் பண்ணிவிட்டு. இது கூட அடுத்ததாக வந்து தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் நல்லா சேர்த்திட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம இந்த குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட சோம்பு, ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் வாசமாக. இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பல் சேர்த்திக்கோங்க கட் பண்ணிவிட்டு. சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கோல்டன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இது கூட நம்ம மிக்சியில் அடித்ததை இப்போ இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. இது நம்ம பச்சையாக அரைச்சதுனால ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இன்னும் 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்துட்டு இது கூட அடுத்ததாக காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இது வந்து காரம் கம்மி, அதனால் நான் சேர்த்தி போட்டிருக்கேன். உங்கள் காரத்தை வந்து மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் வந்து அலம்பின தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இன்னும் கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. சேர்த்திட்டு இப்போது கட் பண்ணிவிட்ட கொத்தமல்லி இலையை இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தணும், நான் போட மறந்துட்டேன். அதனால் மறுபடியும் ஓப்பன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து முட்டை வந்து 8 முட்டை எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு வந்து 10 செய்யலாம். 10 முட்டையில் நான் வந்து 8 முட்டை செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இதை ஏற்கனவே வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. இப்போ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு கிரேவி திக்காக. இப்போ வந்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்திட்டு உப்பும் தேவையான அளவு இது முட்டைக்காக சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. இப்போ முட்டையெல்லாம் இது கூட சேர்த்திருங்க.
அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த முட்டையை மசாலா கூட. ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும். அப்புறம் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. இப்போ மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பேனில் செய்யுங்க, அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா நல்லா கலர் ஆகி சேஞ்ச் ஆகி மசாலா எல்லாம் இறங்கி வந்திருக்குது முட்டை கூட. இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வச்ச மசாலையெல்லாம் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ மசாலையெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஏன்னா மசாலா எல்லாம் அது கூட நல்லா முட்டை கூட இறங்கி நல்லாயிருக்கும். அதனால் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. மசாலா எல்லாம் இறங்கி வந்திருக்குது. முட்டையும் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ நாங்கள் பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியாக நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு. குக்கரில் செய்கிறனால நம்ம அவசரமான வேலை இருந்தால் இது மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.